இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம இது என்ன ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்னு பார்க்குறீங்களா? அப்போலோ ஃபிஷ். ரொம்ப நாள் ஆச்சு ஹைதராபாத்ல அப்போலோ ஃபிஷ் वांगे पे செஞ்சு. அதனால தான் ଆଜି ଆମ ଆପୋଲୋ ଫିsh କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ଏ ଫିsh ନା କଣ୍ଟା ରହିବ ନାହିଁ, ସ୍କିନ୍ ବି ରହିବ ନାହିଁ। ହାଇଦ୍ରାବାଦରେ ମିଳୁଛି। ଏ ମାଛ ଆମ କେମିତି ଦରକାର ସେମିତି କଟ୍ କରିକି ଆମେ ୟୁଜ୍ କରିପାରିବ। ଏ ଛୋଟ ଛୋଟ ପିସ୍ ବି କଟ୍ କରିକି ବଢ଼ିଆ ରହିବ। ଟିକେ ବି କଣ୍ଟା ରହିବ ନାହିଁ। ଆଉ ମାଛ ବି ଖାଇବା ପାଇଁ ବୋଲ ଚିକେନ ଟାଇପର ଟେଷ୍ଟ ଆସିବ। ଆମେ କେମିତି ଦରକାର ସେମିତି କଟ୍ କରିକି କରିପାରିବ। இது வந்து அப்போலோ ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்ல மீன் கடையில கிடைக்குது. அதோட தோலும் இருக்காது, மீனோட தலை எதுவுமே இருக்காது, முள்ளும் இருக்காது. நம்மளுக்கு இப்போ 1 கிலோ வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கேத்த மாரி வந்து கரெக்ட்டா அந்த ஃபீஸ் வந்து மீன் வந்து அளவு போட்டு கரெக்ட்டா கட் பண்ணி குடுப்பாங்க. ஆனா, அவங்களே கூட சின்ன சின்னதா கட் பண்ணுவாங்க. ஆனா, நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அது ஈஸியா கட் பண்ணிக்கலாம். ஒரு முள்ளு கூட இருக்காது. அது இல்லாம வந்து பீஸும் வந்து நல்லா திக்கா இருக்கும். பசங்க சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். ஹோட்டல்லலாம் நம்ப ஃபிஷ் ஃபிங்கர் வாங்கி சாப்பிடுவோம்ல, அது வந்து நம்ம வீட்லயே பண்ணலாம். அது இந்த மீன் தான் நெனைக்கிறேன். ஆனா செம்ம சூப்பர்வான டேஸ்டியா இருக்கும். பசங்களுக்கு வந்து சின்ன பசங்க சாப்பிடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். நான் நார்மலா எப்பவுமே சின்ன சின்ன பீஸா தான் கட் பண்ணி செஞ்சு குடுத்துருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா கரெக்ட்டா அவங்க மீடியம் சைஸ்ல இருக்க மாரி கட் பண்ணிடலாம் இந்த தடவ அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாரி கட் பண்ணியிருக்கேன். நம்ம கடையில வாங்கும்போது சொன்னாவே அவங்களே கூட கட் பண்ணி குடுப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாங்க, சரி உனக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நீ கட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் வாங்கியாச்சு. மீன் வந்துட்டு அந்த சென்டரா இருக்கிற போனும் வந்து இருக்காது. தோலும் இருக்காது. ஆனா இந்த அப்போலோ ஃபிஷ் வந்து சென்னையில என்ன மீன் பேரு என்னன்னு எனக்கு தெரியல. நான் இந்த மீன் இப்படி வந்து பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹைதராபாத்ல தான். சென்னையில வந்து இந்த மீன் வாங்கி நாங்க சாப்பிட்டது கூட இல்ல. அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட மீன் கடையில இருக்கான்னு கூட தெரியாது. ஆனா இங்க வந்த உடனே சரி ஹோட்டல்ல எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் வாங்குறத பார்த்துட்டு சரி எப்படி நம்ம ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தா என் பையனுக்கு பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால சரி இந்த மீன் வாங்கி இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற பீஸ் வந்து ரொம்ப மெலிசா இருந்தது. அதனால வந்து நான் சின்ன சின்னதா நீட்டா கட் பண்ணிட்டேன் நானு. என்னோட ஸ்டைல்ல இந்த மீன் எப்படி ஃப்ரை பண்றோம்னு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும். சிம்பிள் வேலை தான். இப்போ வெயில் டைமுக்கு வந்து நாங்க ஒரிசால வந்து பொக்கல பருத்த சாப்பிடுவோம். சாப்பாட்டுல தண்ணி ஊத்தின்னு அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மீன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க. அப்போலோ ஃபிஷ் ఏ మచ్చ అపోలో ఫిష్ ना ମୁଁ ଚେନ୍ନାଇରେ କେବେ ବି ଖାଇନାହାନ୍ତି। ଫାର୍ଷ୍ଟ ଟାଇମ୍ ହାଇଦ୍ରାବାଦରେ ଦେଖୁଛି। ଭଲ ଅଛି। ଏ ମାଛ ଆମ ଓଡ଼ିଶାରେ କଣ ନାଁରେ ମିଳିବ ସେଇଟା ଜାଣିନାହିଁ। ଆପଣମାନେ ଜାଣିବେ ତ କମେଣ୍ଟରେ କୁହନ୍ତୁ, ମୁଁ ଜାଣିବ। ଆଉ ମସଲା କରିବା ପାଇଁ ଦରକାର ଏଇଟା ମାଛ ପାଇଁ ଲୁଣ ଟିକେ, ହଳଦୀ ଟିକେ, ଟିକେ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ, ଲେମନ ଟିକେ ଆଉ ସବୁ ମିକ୍ସ କରିକି ମସଲା ଅଛି ନା ସେ ମିର୍ଚି ପାଉଡର ଟିକେ ତାପରେ କର୍ଣ୍ଣଫ୍ଲୋର ଟିକେ ପକେଇ ଦଉଛି ମୁଁ ଆଉ ଗୋଟେ ଅଣ୍ଡା ସବୁ ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ସବୁ ଧନିଆ ପାଉଡର ଟିକେ ବେଶୀ ପକେଇବ, ବଢିଆ ରହିବ ଧନିଆର ଟେଷ୍ଟ। ସବୁ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଲୁଣ ଟିକେ ବେଶୀ ପକେଇବ ନାହିଁ, କମ୍। ଇନ କେସ୍ ଲୁଣ ଏ ଭିତରେ ଆମେ କମ୍ ପକେଇବ ନା ବ୍ରେଡ୍ କ୍ରମ୍ସ ୟୁଜ କରିବା ଟାଇମରେ ଆମେ ଲୁଣ ପକେଇକି ବି ୟୁଜ କରିପାରିବ। ரெட் சில்லின்னா அரே ருக் இந்த மீன் ஃப்ரை பண்றதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம்। உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்க மசாலா பவுடர் தான் நான் போட்டிருக்கேன்। குழம்பு மிளகாத்தூள், அது கூட தனியா பவுடர் கொஞ்சம், ஜீரக பவுடர் கொஞ்சம், கொஞ்சமா லெமனும் போட்டுக்கலாம்। ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம், அரே டிக்க ரோஹாரே கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் போட்டுக்கலாம்। இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம்। நான் வந்து பிரெட் கிரம்ஸ் யூஸ் பண்ணி தான் போட போறேன்। பிரெட் கிரம்ஸ் நான் எப்படி பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா, இப்போ பிரெட்டோட லாஸ்ட் பீஸ் வந்து ரொம்ப திக்கா இருக்கும்ல, அதை நம்ம சாப்பிடவும் மாட்டோம்। நிறைய பேர் பசங்க வந்து பிரெட் வந்து இல்லை அந்த கார்னர்ல இருக்கிறதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்க। அப்படி கட் பண்ற பிரெட் பீஸ் எல்லாம் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுவேன்। அதை ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவோம், மைக்ரோவன்ல வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணோம்னா அது நல்லா ரஸ்க் மாதிரி ஆயிடும்। அதை வந்துட்டு மிக்சியில் அடிச்சுட்டு நான் ஒரு டப்பால ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன்। பிரெட் கிரம்ஸ் எப்போ வேணுமானாலும் அதை நான் யூஸ் பண்ணிப்பேன்। அப்படிதான் நான் பிரெட் கிரம்ஸ் வீட்லயே பண்றது। கொஞ்சமா லெமன் போட்டுக்கலாம்। லெமன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்। இந்த மீன் வந்து கிளீன் பண்ணும் போதே வந்து கொஞ்சம் வினிகர் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் டிப் பண்ணி வச்சிங்களேன்னா மீன்ல இருக்கிற ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் வந்து வரவே வராது।
சிக்கனும் மட்டனும் சரி எதனாலும் வினிகர் இல்லைன்னா லெமன் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் டிப் பண்ணி வச்சோம்னாவே அதோட கவுச்சி ஸ்மெல் எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போலோ ஃபிஷ் କିଣିବନା ଟିକେ ଟାଇମ୍ ଭିନିଗର ପକେଇକି ଟିକେ ଟାଇମ୍ ଡିପ୍ କରିକି ରଖିବା ଟାଇମ୍ରେ ସେ ମାଛଲିରେ ମାଛର ସ୍ମେଲ୍ ଆସିବ ନା, ସେ ସ୍ମେଲ୍ ସବୁ ଚାଲିଯିବ। ଆଉ ଚିକେନ୍ର ବି ଗୋଟେ ସ୍ମେଲ୍ ଆସିବ ନା, ସେଇଟା ବି ଭିନିଗରରେ ଟିକେ ଟାଇମ୍ ରଖିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ଆଉ ସବୁ ମିକ୍ସ କରିଦେଲା। ଟିକେ କର୍ଣ୍ଣଫ୍ଲୋର୍, ମୁଁ ଏ ସାଙ୍ଗରେ ଟିକେ ଚାଉଳ ପାଉଡର ବି ମିକ୍ସ କରିବ। କ'ଣ ପାଇଁ ନା ଚାଉଳ ପାଉଡର ପକେଇବା ଟାଇମ୍ରେ ଟିକେ କ୍ରିସ୍ପି ରହିବ। ଏ ଖାଲି ଆପୋଲୋ ଫିଶ୍ ପାଇଁ ଏମିତି ମସଲା ରେଡି କରିଛି। நார்மல் மச்ச ஃப்ரைல சாவல பவுடரும் மிக்ஸ் கறிப்ப नहीं। வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும் போட்டோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால நான் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் போடும்போதே கொஞ்சமா ரைஸ் பவுடரும் போட்டுப்பேன். ஏன்னா அப்பதான் அதோட கிறிஸ்பினஸ் இருக்கும். இது வந்து இந்த அப்போலோ ஃபிஷ்க்கு மட்டும்தான் நான் இந்த மசாலா இப்படி பண்ணுவேன். நார்மல் மீனுக்கு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் அந்த அரிசி மாவுல யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிக்கலாம் இதுல மசாலால. இங்க ஹைதராபாத்ல என்னன்னு தெரியல, முட்டையெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாவே உள்ள வந்துட்டு அந்த நீர் சுருங்கின மாதிரி இருக்கும்ல, முட்டையோட அந்த எல்லோ வந்து கரெக்டா இருக்கு, ஒயிட் பார்ட் வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டு சுருங்கிட்ட மாதிரி இருக்கு முட்டை ஃபுல்லா. வெயில் ஜாஸ்தியா இருந்தாலும் அது மாதிரி ஆகுதா என்னன்னு தெரியல எனக்கு. முட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண உடனே உப்பு வந்து இன்கேஸ் மசாலாவில் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பிரெட் கிரம்ஸ் யூஸ் பண்ணும்போது பிரெட் கிரம்ஸில் ஒரு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு மீனை வந்து ஃபுல்லாக 2 பக்கமாக புரட்டி ஏற்றிங்களன்னா உப்பு வந்து கரெக்டாக ஆகிடும். ரொம்ப திக்காக கோட்டிங் இல்லாமல் நார்மலாக மீடியமாக இருந்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மேலே கோட்டிங் வந்து ஃபுல்லாக திக்காயிட்டு உள்ள மசாலா வந்து இறங்காத மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணிட்டு மேக்ஸிமம் மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் நீங்க ஃப்ரிட்ஜ்குள்ளவே வச்சுட்டு எப்போ ஃப்ரை பண்ண போறீங்களோ அந்த டைம் எடுத்து கரெக்டா பிரெட் கிரம்ஸ்ல ரோல் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்। ଆଉ मसाला ना बेसी कोटिंग करिक रखिबा टाइम रे ठीक रहइबा नै, टिके मसाला पतला टाइप रहइबा टाइम रे ठीक रहइबा। कोन पना या माछो ना भितरे मांस ना सेमिति रहइबा, मसाला ऊपर बेसी थिक रहइबा टाइम रे टिके भी बोलो रहइबा नै। सेटे पे मसाला सब मिक्स करिकी टिके मिनिट है ना 10 मिनिट्स है ना फ्रिज रखिबा तो ठीक रहइबा। केबे हम फ्राई करबा पे स्टार्ट करबा ना से टाइम रे बाहर करिके ब्रेड क्रम्स कोटिंग करके फ्राई करबा तो ठीक रहइबा। बेसी मसाला मिक्स करके ऊपर थिक रहइबा टाइम रे बड़े बोलो आसीबा नै, मसाला सब अलगटा आसी जिवो, माछ भितर सेमति रहइबा। सेटे पे मसाला टिके पकिकी सब मिक्स करबा तो ठीक रहइबा। मिक्स करके गोटे प्लेट रखिकी फ्रीजर रे रखिबा नै, फ्रिज रे रखिबा पे दरकार। संग संग हम फ्राई करबा टाइम रे तेल रे मिनिमम 10 मिनिट्स रेडी हो जिवो। बेसी टाइम फ्राई करबा माछ नै, संग संग से स्किन भी रहइबा नै आ हड्डी भी रहइबा नै, कंटा भी रहइबा नै। मसाला फुल मिक्स करके एमिति मो फ्रिज रे रखि देबे। बे केबे फ्राई करबा ना सब रेडी करके காய்ப டைம்ல ஃப்ரை करबा। மசாலா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல கொஞ்ச நேரம் வச்சிடலாம்। எப்போ நம்ம ஃப்ரை பண்ண போறோமோ அந்த டைம் எடுத்துன்னு வந்துட்டு பிரெட் கிரம்ஸ் கோட்டிங் பண்ணாவே கரெக்டா இருக்கும்। ब्रेड क्रम्स है ना मुकाल ब्रेड है ना पिल्ला मन खाइबा टाइम रे साइड रोज ना से सब खाइबा नै, सेटा कट करके पपाड़ीबा पे दरकार नै। सेटा कट करके फ्रिज रे गोटे जरी रे रखिबा ना सेटा टिके ड्राई होइगला टाइम रे हम माइक्रोवेव रे मिनिमम 10 मिनिट्स रखिबा टाइम रे से रस्क ना ड्राई हो जिवो रोटी सब। से टाइम रे हम ग्राइंड करके यूज करबा टाइम रे ब्रेड क्रम्स बढ़िया रेडी हो जिवो। आ दुकान रे किनिबा पे दरकार नै, मु सेमिति ब्रेड क्रम्स कोडिकी रखुची। आ ब्रेड क्रम्स रे टिके लूण भी पकी दोची। कोन पे ना माछ रे मु बेसी लूण पकी नांदी। ब्रेड क्रम्स ऊपर कोटिंग रे लूण नै तो टिके टेस्ट रहइबा नै। सब हम फ्राई करबा टाइम रे केते फ्राई करबा एतिकी मिक्स करके रखिबा पे दरकार। से टाइम रे क्रिस्पी रहइबो। ब्रेड क्रम्स रे मिक्स करके बेसी टाइम सेमति रखिकी तापर फ्राई करबा टाइम रे बढ़िया रहइबा नै। பிரெட் கிரம்ஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ண போறோம்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகும்போது நம்ம கரெக்டா பிரெட் கிரம்ஸ்ல கோட்டிங் பண்ணிட்டு அப்போ ஃப்ரை பண்ணாவே கரெக்டா இருக்கும்। ஏன்னா ஃபுல்லா முன்னாடியே நம்ம பிரெட் கிரம்ஸ்ல ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த பிரெட் கிரம்ஸோட கிறிஸ்பினஸ் வந்து கரெக்டா இருக்காது। நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்றேன் இப்போ। ஏன்னா இந்த கடலை எண்ணெய் வந்துட்டு அப்பளம் வறுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண இது கடலை எண்ணெய் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்। மீனுக்கும் சரி சிக்கனுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் மஸ்டர்ட் ஆயிலும் நல்லா இருக்கும்। ஆனால் நான் கடலை எண்ணெயில்
இந்த வாட்டி இந்த அப்போலோ ஃபிஷ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் மஸ்டர்ட் ஆயிலில் தான் நான்வெஜ் மீன் எல்லாம் பண்ணுவேன். இந்த வாட்டி நார்மல் கடலெண்ணெய் செக்கில் ஆட்டின கடலெண்ணெயே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எண்ணெய் சூடாயிட்டு ஒன்றையா மீன் கரெக்டாக வச்சுட்டோம்னா ஹையில் வைக்காம மீடியமில் வைக்கலாம். ஏன்னா பிரெட் க்ரம் ஃபஸ்ட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் மீன் வந்து நல்லா வேகும். तेल बेसी गरम करिबा नहीं मीडियम गरम रे रखिबा पई दरकार ऊपर आम कोटिंग वचिना ब्रेड क्रम्स करेक्ट गोल्डन कलर ले फ्राई होबा पई दरकार सेट पे मो दीटा सिम मीडियम रे रखिकी मच्चा सब दीटा साइड रे करेक्ट रे फ्राई करिबा पर रखछि गोटे टाइम बोलो फ्राई होगिला टाइम रे आ गोटे टाइम चेंज करिबा त ठीक रहइबो आ बेसी क्रिस्पी करिबा टाइम रे ब्रेड क्रम ना ब्लैक कलर हे जिवो सेट पे मीडियम रे रखिकी धीरे धीरे फ्राई करिबा टाइम रे बढ़िया टेस्ट आसीबो ஒரே ஹைல வெச்சிட்டலாம் மீனை வந்து ஃப்ரை பண்ணீங்களானா பொரிச்சு எடுக்கிற மாதிரி பாத்தீங்களானா பிரெட் ஃபுல்லா வந்து பிளாக் ஆன மாதிரி ஆயிடும். அதனால கரெக்டா ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் சிம்ல வச்சுட்டு ரெண்டு பக்கமும் கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாவே மீனோட டேஸ்ட் வந்து செம்ம சூப்பரா இருக்கும். ஒரு பீஸ் வச்சுன்னு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கு. முள்ளே இல்லாம ஒரு மீன் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். இப்ப பசங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து மீன் பிடிக்கிறதே இல்லை, ஏன்னா அதுல முள்ளெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக நான்வெஜ்னா சிக்கன் சாப்பிடலாம் சிக்கன் நக்கட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மீன் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அப்ப சிக்கன் பக்கமா பசங்க நிறைய பேர் வந்து சாப்பிட அவாய்ட் பண்ணுவாங்க. மீன் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுதான் பசங்களுக்கு. ரெண்டு பக்கமும் ஒரு சைடு கரெக்டா அந்த கோல்டன் கலர்ல நல்லா வெந்துச்சு, இன்னொரு கலர்லயே அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிடலாம். ଆଉ ସବୁବେଳେ ଚିକେନ ବୋଲ ପିଲାମାନଙ୍କୁ ଏ ଆପୋଲୋ ଫିsh କରିକି ଦେବ ନା ଚିକେନ ନା ପିଲାମାନେ ବେଶୀ ଖାଇବ ନାହିଁ କଣ ପାଇଁ ଏ ଭିତରେ କଣ୍ଟା ନାହିଁ କିଛି ନାହିଁ ଆଉ ଚିକେନ ର ଟେଷ୍ଟ ରେ ବଢିଆ ରହିବ କ୍ରିସ୍ପି ଆଉ ଦିଟା କଲର ରେ ଏମିତି କଲର ରେ କାଢିବ ତ ଠିକ ରହିବ। ଟିକେ କଲର ଛାଡିବ ନା ସେ ବ୍ଲାକ୍ ହେଇଯିବ ଆଉ ଟେଷ୍ଟ ବି ଟିକେ ଚେଞ୍ଜ ହେଇଯିବ ବ୍ରେଡ୍ ସପ୍ ଜଲିକି। சூப்பராக அப்போல்லோ ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சு ரெண்டு பக்கமும். இந்த கலரு மீடியமாக கரெக்டாக இருக்கும். ரொம்ப நேரமெல்லாம் வேக வைக்க வேணாம், மினிமம் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளவே ரெடி ஆகிடும். அழகாக சூப்பரான மீன் ஃப்ரை. மீன் வேணால் ஒரு சிக்கனோட அந்த டேஸ்ட்லேயே இருக்கும். பசங்களுக்கு மீனுன்னு நம்ம சொன்னால் தான் தெரியும். என் பொண்ணு வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டா, ஆனால் வந்து அவளுக்கு சிக்கன் நக்கட்ஸ் ஒரே வாட்டி வந்து இங்கே பக்கத்தில் ஒரு கடையில் வாங்கி கொடுக்கும்போது அந்த டேஸ்ட் அவளுக்கு பிடிச்சிருந்தது. இன்னைக்கு நான் என்ன பண்ணேன், அதே மாதிரி செஞ்சுட்டு நான் சிக்கன் நக்கட்ஸ் தான் அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ண வைக்கும்போது நல்லா இருக்கு சிக்கன் நக்கட்ஸ் அப்படின்னு சொன்னான். ஆனால் செகண்ட் டைம் கொடுக்கும்போது தெரிஞ்சிச்சு அவளுக்கு இது மீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் டேஸ்ட் நல்லா இருக்கிறதால சாப்பிட்டா. உங்களுக்கு வந்து பசங்களுக்கு ஒரு சிக்கன் சாப்பிட்றத கம்மி பண்ணணும்னு நினச்சிங்களான்னா இந்த மீன் ட்ரை பண்ணலாம். அப்போலோ ஃபிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சிக்கன் மாதிரியே தான் இருக்கும் அதோட டேஸ்ட்டில். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட்டும் ரீசனபிள் ரேட்டு தான் இது. அவன் மச்சோன்னா ରେଡି ହେଇଗଲା ଫ୍ରାଏ କରିକି ଦିଟା ସାଇଡ୍ରେ। ଆଉ ଚିକେନ୍ ଆମ ଏତେ ବଡ଼ ବଡ଼ ଫିସ୍ ଫ୍ରାଏ କରିବ ନା ସେମ୍ ଟେଷ୍ଟ ସେମ୍ ବଢ଼ିଆ ରହିବ। ଆଉ ପିଲାମାନଙ୍କୁ ଚିଟିଂ କରିକି ଦେଇପାରିବ। ଏଇଠି ଚିକେନ୍ ମୁଁ ଏମିତି କରୁଛି ଚିକେନ୍ ନଗେଟ୍ସ କହିକି ପିଲାମାନେ କନଫର୍ମ ଖାଇଦେବା। କ'ଣ ପାଇଁ ନା ମାଛର କଣ୍ଟା ରହିବନି, ମାଛର ସ୍ମେଲ୍ ବି ଆସିବନି, ବଢ଼ିଆ ରହିବ ଟେଷ୍ଟ ବି। ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ। ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ସେୟାର କରନ୍ତୁ, ଆମ ଚ୍ୟାନେଲ୍କୁ ସବସ୍କ୍ରାଇବ୍ କରନ୍ତୁ। ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் வந்து நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன் என்னோட ஸ்டைலில். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தானே எப்போவுமே சிக்கன் சாப்பிட்டுன்னு இருக்க வெறுப்பாக இருக்கிற பசங்களுக்கு இது சிக்கன் மாதிரியே டேஸ்ட்டு தான், ஆனால் மீன் ரொம்ப ஹெல்த்தியானது கொடுக்கலாம் நம்ம. ஒரு தடவை இந்த மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே ஃபுல்லாக ஜூஸியாக இருக்கும், மேலே மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் சிக்கன் சாப்பிடும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பசங்களுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.